அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1 வசனம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் 3 முக்கியமான பரிசுத்த பனிமுட்டுகள். ஒன்று சமூகத்து மேசை, இன்னொன்று குத்துவிளக்கு, மூன்றாவது இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடம். இது செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் கட்டளை போட்டான்னு பார்க்கிறான். இந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடங்கிறது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது மட்டுமல்ல, 3 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்டது. இதை சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மோசே செய்தார். எல்லா பனிமுட்டுகளும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னொரு விஷயங்க, காலையும் மாலையும் இதன் மேல் தூபமிட வேண்டும். ஆசாரியர் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் தூபமிட வேண்டும் என்று சொன்னால், தூபம் ஜெபத்தை குறிக்கிறது. அதை போல காலையும் மாலையும் தூபமிட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளை துவக்குவது ஜெபமாக இருக்க வேண்டும், அந்த நாளை முடிப்பதும் ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த தூபபீடம் எங்க அமைந்திருக்குது பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே திரைச்சீலை இருக்கிறது. இப்படி அந்த திரைச்சீலைக்கு முன்பாக மேற்கு பகுதியில், பரிசுத்த ஸ்தலத்தின் மேற்கு பகுதியில் திரைச்சீலைக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்துக்கு முன்பு, சற்று முன்பு அதை நீ வைக்க வேண்டும் அப்படின்றார். என்றால் தூபபீடத்தை கடந்து தான் ஒரு ஆசாரியன் அப்படி கிருபாசனத்தண்டைக்கும் மகா பரிசுத்த உடன்படிப்படி உள்ள போகணும். தேவனுக்கு தூபம் காட்டணும், அவர் பேசுறதை கேட்கணுங்க. தூபபீட ஜெபம் என்று சொன்னால், ஜெபம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனை நெருங்க முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனோடு பேச முடியாது, ஜெபம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் தூபபீடத்தை கடந்துதான் போகணும்னா ஜெபத்தினால் தான் தேவனை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் அங்க இருக்குதுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபங்கள் கேட்டு தடைகளை உடைப்பார், தேவைகள் சந்திக்கப்படும். உங்க ஜெப வாழ்க்கை பிரகாசமா இருப்பதாக எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.